வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் தோஷம் நீங்க மகாபெரியவா சொன்ன பரிகாரம். கடல் கடந்து போனவாட்டேந்து அப்படி அதையும் வாங்கின்ற முடியாதபடி தர்மம் தடுக்கிறது அப்படின்னு மகாபெரியவா சொல்றா. ஒரு பக்தர் கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பியும் மகாபெரியவால தரிசனம் பண்றதுக்காக வரார். அந்த பக்தர் முக்கியம் இல்லையா? அவரோட மனசை நோகடிக்க முடியுமா என்ன? தர்மத்துக்கும் குந்தகம் இல்லாம தம் மீது அபிமானமும் பக்தியும் செலுத்தும் பக்தர் மனமும் ஆனந்தப்படும்படி செயல்பட்ட கருணை மகாபெரியவால தவிர வேற யாருக்கு இருக்கும்? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவாளின் பக்தர் ஒருவர் சாஸ்திர நியதிகளை உயிராக போற்றி வந்தார். இவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. குடும்ப நலனையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வெளிநாடு செல்லும் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்டின் சூழலும் பணியின் தன்மையும் திருப்தியே என்றாலும் சாஸ்திரத்தை மீறிவிட்டோமே என்கிற உறுத்தல் பக்தரை வாட்டியது. தனது மனக்கலக்கத்துக்கு மருந்தாக மகாபெரியவாளை அனுதினமும் தியானித்து வந்தார். ஒரு விடுமுறையில் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை ஆசையாக செய்தார். குடும்பத்தாரை பார்க்க போகிறோம் என்பதை விட வெகு நாட்களுக்கு பிறகு காஞ்சி மகாபெரியவாளை தரிசிக்கப் போகிறோம் என்கிற குதூகலமே அவருக்கு அதிகம் இருந்தது. சென்னை வந்தடைந்ததும் விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி பிடித்து காஞ்சிபுரம் சென்றார். காஞ்சி மடத்தில் அன்றைய சமையல் குறித்து சிப்பந்திகளிடம் பேசிக் கொண்டிருந்தார் மகாபெரியவா. தரிசனத்துக்காக வந்திருந்த அடியவர்களுக்கெல்லாம் அவ்வளோ வியப்பு. சமையல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்பது முதற்கொண்டு மகாபெரியவா ஸ்ரத்தையோடு இருக்கிறாரே, இதுவரை இப்படியெல்லாம் சொன்னது கிடையாதே என்று ஆச்சரியம் அவர்களுக்கு. இந்த நிலையில்தான் மடத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த பக்தர். மகாபெரியவாளை கண்டதும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். அவரை ஆசீர்வதித்த மகாபெரியவா சிப்பந்திகளை அழைத்து இவருக்கு உடனே ஆகாரம் பண்ண வையுங்கோ என்றார். வந்ததும் வராததுமாக அந்த பக்தரை சாப்பிட அழைத்து செல்லும்படி மகாபெரியவா சொல்கிறாரே ஏன் என்று ஊழியர்களுக்கு புரியவில்லை. ஆனால் கடல் கடந்து தன் பக்தன் வந்திருக்கிறான், வந்ததும் தன்னை தரிசிக்க ஓடி வந்து விட்டான், அவனுடைய நிலை என்ன என்பது மகாபெரியவாளுக்கு தெரியாதா என்ன? வயிறார சாப்பிட்டு முடித்து வந்த பக்தர் மீண்டும் மகாபெரியவாளுக்கு எதிரில் வந்து நின்றார். அவரை உற்று பார்த்த மகாபெரியவா, என்ன உன் விரதம் பூர்த்தி ஆயிடுத்தா என்றார், கருணையும் கரிசனமும் பொங்க. அதை கேட்டு வியந்து நின்றார் அந்த பக்தர். அவரிடமிருந்து வார்த்தைகளே வரவில்லை. பெரியவா பெரியவா என்று திரும்ப திரும்ப சொன்னபடியே இருந்தார். கண்களில் கரகரவென நீர் வழிந்தது. மெல்ல புன்னகைத்த மகாபெரியவா, நானே சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்தார். இவர் வெளிநாட்டிலிருந்து வர்றார். அங்க புறப்பட்டதுலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கல. என்னை வந்து பார்க்கிற வரைக்கும் ஆகாரம் எடுக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட விரதமா இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கார் என்றவர் பக்தரை பார்த்து, என்ன நான் சொல்றது சரிதானே என்று கனிவுடன் கேட்டார். அவ்வளவுதான். தரிசனத்திற்காக நின்றிருந்த அனைவரும் அசந்து போனார்கள். அந்த பக்தரை கேட்க வேண்டுமா என்ன? நெக்குருகி நின்றார். இதற்கு நடுவில் இன்னொரு சம்பவமும் நடந்தது. அந்த பக்தர் சாப்பிட சென்றிருந்த நேரத்தில் தன்னை தரிசிக்க வந்திருந்த மற்ற அன்பர்களிடம், வெளிநாட்டிலிருந்து இப்போ இங்க வந்திருக்காரே, அவர்கிட்டேருந்து நான் என்ன கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லுங்கோ என்று கேட்டாராம். இதுவும் அங்கே உள்ளவர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஏனெனில் மகாபெரியவா இதை கொடு அதை கொடு என்று எதையும் கேட்டறியாதவர். அதனால் பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து போனார்கள் அந்த அன்பர்கள். இந்த வேளையில்தான் சாப்பிட்டு முடித்து மீண்டும் மகாபெரியவாளை தரிசிக்க வந்தார் அந்த பக்தர். அவரை சுற்றி இருந்த மற்ற அடியார்களையும் மெல்லிய சிரிப்புடன் பார்த்தார் மகாபெரியவா. இவர்கிட்டேந்து என்ன கேட்டு வாங்கிக்கலாம்னு யாருமே சொல்லலையே என்று சொல்லிவிட்டு மகாபெரியவாளை தொடர்ந்தார். சரி சரி, இவர் அழைச்சிட்டு போய் எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் எனக்காக வாங்கி தர சொல்லு. அந்த பக்தர் பரம சந்தோஷத்தில் திளைத்தார். தெய்வத்துக்கு நிகரான காஞ்சி மகாபெரியவா தன்னிடம் கேட்டு வாங்கிக் கொண்டாரே என்று நெகிழ்ந்தார். ஆனால் மடத்தில் கைங்கரியம் செய்பவர்களுக்கு சற்று தவிப்பு. ஆனால் மகாபெரியவாளிடம் நேரே கேட்கவும் தயக்கம். இதையெல்லாம் உணராமல் இருப்பாரா என்ன மகாபெரியவா?
அவர்களை பார்த்து புன்னகைத்தார். இந்த பக்தர் என் மேல ரொம்ப பக்தியா அபிமானமா இருக்கார். என்கிட்ட இருக்கிற பிரியத்தினால எனக்கு எதையாவது சேர்ப்பிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறார். ஆனா கடல் கடந்து போனவாழ்கிட்டேருந்து அப்படி எதையும் வாங்கிட முடியாதபடி தர்மம் தடுக்கிறது. இருந்தாலும் எனக்கு என்னோட பக்தர் முக்கியம் இல்லையா? அவரோட மனசை நோக விட முடியுமா என்ன என்று கூறிவிட்டு சற்றே நிறுத்தியவர் மீண்டும் தொடர்ந்து பேசினார். இப்போ அவர் வாங்கிட்டு வர எள்ளு புண்ணாக்க மரத்துல இருக்க பசு மாட்டுக்கு கொடுங்கோ. அந்த பசுக்கிட்டேந்து தினமும் கறக்கிற பாலை எனக்கு கொடுங்கோ. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் கொடுத்த புண்ணாக்க பசுமாடு சாப்பிட்டு அது கொடுக்கிற பால்ல அந்த தோஷம் எல்லாம் போயிடுறதோன்னோ. பசுமாட்டு வழியா வந்தா எல்லா விதமான தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். அதனால அவர் மனசுல நினைச்சபடி எனக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அதை நான் ஏத்துண்ட மாதிரியும் ஆச்சு இல்லையா என்றார் விளக்கம் சொல்வது போல். இப்படி தர்மத்துக்கும் குந்தகம் இல்லாமல் தன் மீது அபிமானமும் பக்தியும் செலுத்தும் பக்தர் மனமும் ஆனந்தப்படும்படி செயல்பட்ட கருணை மகா பெரியவாளை தவிர வேறு யாருக்கு இருக்கும்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.